உலகமே வியக்கும் வண்ணம் தமது மகன் ஆனந்த் திருமணத்தை நடத்தி முடித்திருக்கிறார் ஆசியாவில் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி. ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமண வைபவத்தில் கலந்து கொள்ளாத இந்திய பிரபலங்களே இல்லை என்று கூறலாம். மணவிழாவில் மணமக்களை விட அனைவராலும் கவரப்பட்டவர் ஆனந்த் அம்பானியின் தாயாரும் முகேஷ் அம்பானியின் மனைவியுமான நீதா அம்பானி தான். அவரது ஸ்டைலும் உயர்தர ஃபேஷனுக்கான நாட்டமும் நீதா அம்பானியை உலகளாவிய ஸ்டைல் ஐக்கானாக மாற்றியுள்ளது என்றால் மிகையல்ல. திருமண விழாவின் போது புகழ்பெற்ற ஆடை வடிவமைப்பாளர் மனிஷ் மல்கோத்ராவால் வடிவமைக்கப்பட்ட வெள்ளி ஜரிகை வேலைப்பாடுகள் மிக்க ப்ரோகட் இளஞ்சிவப்பு புடவையை நீதா அம்பானி அணிந்திருந்தார். அதற்கு மேட்சாக அவர் அணிந்திருந்த நகைகளின் ஜொலிப்பு இரவை பகலாக்கியது. அதன் மையமாக இருந்தது நீதா அம்பானி அணிந்திருந்த வைர மோதிரம்தான். செவ்வக வெட்டு கொண்ட 52.58 கேரட் கொண்ட அந்த வைர மோதிரம் இந்திய கலைத்திறன் மற்றும் மனித கைவினை திறனுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. பிரபல ஏல நிறுவனமான கிறிஸ்டியின் கூற்றுப்படி அந்த வைர மோதிரம் இந்தியாவில் புகழ்பெற்ற கோல்கொண்டா சுரங்கத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடைய வரலாற்றை உள்ளடக்கிய வைர மோதிரம் 2019 கிறிஸ்டியின் ஏலத்தின் மூலம் நீதா அம்பானி எடுத்துள்ளார். அதன் தற்போதைய இந்திய மதிப்பு சுமார் 54 கோடி ஆகும். அதற்கு முன்பு இந்த வைர மோதிரம் முகலாய பேரரசின் வளமான கருவூலத்தின் ஒரு பகுதியாக இருந்து உள்ளது. இந்த மோதிரம் ஒரு தனித்துவமான வெண்மையை குறிக்கிறது. அது மென்மையானது, மெல்லிய அல்லது நீர் போன்றது, வண்ண தரம் அல்லது தெளிவு ஆகியவற்றில் இருந்து வேறுபட்டது. இந்த தரம் ஒளியை தடையின்றி கடந்து செல்ல அனுமதிக்கிறது. நீதா அம்பானி இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் இந்த வைர மோதிரத்தை அணிந்திருந்தாலும் தற்போதுதான் அது குறித்து பரபரப்பாக பேசப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஃபேஷன் ஆர்வலர்கள் மற்றும் நகைப்பிரியர்கள் மத்தியில் அது குறித்த பேச்சு இன்னும் அதிகம் காணப்படுகிறது. கோல்கொண்டா வைரங்கள் அவற்றின் அசல் வெட்டுக்களை வைத்து ஆர்வலர்களால் அதிகம் விரும்பப்படுகிறது. உலகின் முதன்முறையாக வைரம் கண்டெடுக்கப்பட்ட பகுதி கோல்கொண்டா ஆகும். இது முந்தைய ஆந்திர மாநிலம், தற்போது தெலுங்கானா மாநிலத்தின் ஐதராபாத் அருகே அமைந்திருக்கிறது. முகலாய பேரரசர்களின் கிரீடங்களை அலங்கரித்ததும் கோல்கொண்டா வைரங்களே. இந்திய வைரச் சுரங்கத்தின் சரியான தோற்றம் வரலாற்றில் மறைக்கப்பட்டு இருந்தாலும் அது கிமு 400ஆம் ஆண்டை சேர்ந்தது என கூறப்படுகிறது. 17ஆம் நூற்றாண்டு வரை உலகளவில் இந்திய வைரங்களே ஆதிக்கம் செலுத்தின. 18ஆம் நூற்றாண்டில் பிரேசிலில் இயற்கையாக வைரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்திய வைரங்களுக்கான மதிப்பு குறைந்ததாக கூறப்படுகிறது. இந்தியாவில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு கோல்கொண்டா வைரச் சுரங்கம் மூடப்பட்டு விட்டாலும் அதனுடைய வரலாறும் புகழும் இன்னும் மங்காமல் இருக்கிறது. இதற்கு நீதா அம்பானி கையில் அணிந்திருந்த வைர மோதிரமே சாட்சி. இப்படிக்கு ராம செல்வராஜ்.